திருக்குறள் நீதிமன்றம். ஆயிரக்கணக்கான உயிர்களை காவு கொண்ட குற்றவாளி இன்று விசாரணைக்கு வந்திருக்கிறான். உண்மை இன்னும் மறைந்திருக்கிறது. குற்றவாளி மனிதனில்லை, ஒரு கொசு. இந்த கொசு டெங்கு, மலேரியா போன்ற நோய்களை பரப்பி பல உயிர்களை அழித்துள்ளது. நானும் கடவுளால் படைக்கப்பட்ட ஒரு உயிர்தான். நான் மட்டும் குற்றவாளின்னு சொல்றீங்களா? நீர் தேங்க விடுவது யார்? பொறுப்பு இல்லமால் பொருட்களை வீதியில் வீசுவது யார்? என்னை வளர்ப்பது யார்? அலட்சியம் ஒரு உயிரை இப்படி சோர்வடைய செய்யும். நோய் நாடி நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். நோயை மட்டுமல்ல, அதன் காரணத்தையும் நீக்க வேண்டும். இந்த கொசு குற்றவாளி இல்லை, இதற்கான காரணம் மனிதனின் அலட்சியம். உண்மையான குற்றவாளி மனிதன்தான். சுற்றுப்புறத்தை சுத்தமாக வைத்தால் நோய்களும் குறையும், உயிர்களும் காப்பாற்றப்படும்.